ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மாடலில் நம்ம ஆல்ரெடி 2 நம்பர் கொடுத்துட்டு அதோட பெருக்குத்தொகை அப்படிங்கிறது எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட பெருக்குத்தொகைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பர்ஸில் பார்த்துருக்கோம். இப்போ இதுவே பல்லுறுப்புக்கோவைகளில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இரு பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போவ மற்றும் மீப்போம முறையே x+1 மற்றும் x⁻6 - 1 மேலும் ஒரு பல்லுறுப்புக்கோவை x³ + 1 எனில் மற்றொன்றை காண்க. அதாவது எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒய் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா எழுதிக்கலாமா? ஃபார்முலா எடுத்து எழுதிட்டேன். அடுத்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதலாம். இப்போ சம்மில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிட்டேன். இதே f(x) அப்படின்னு எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாமே எக்ஸ்னு இருக்கிறதுனால f(x)ன்னு எடுத்திருக்கேன். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, g(x) அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? எக்ஸ் என்ன, அதாவது f(x) x³ + 1 இன்ட்டு g(x) அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியாது. எல்சிஎம் என்ன, x⁻6 - 1 இன்ட்டு ஹெச்சிஎஃப் x+1. ஓகே, நமக்கு என்ன வேணும், g(x) அப்படிங்கிறது தான் வேணும். ஓகே, அப்போது g(x) மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாமா? x⁻6 - 1 இன்ட்டு x+1 டிவைடட் பை x³ + 1 அப்படிங்கிறது நமக்கு இப்போ கிடைக்கும். ஓகே, அடுத்து g(x) = x⁻6 எப்படி எழுதலாம், x³ (² - 1). ஏன்னா நமக்கு a² - b² ஃபார்மேட்டில் எழுதுறதுக்காக நான் அப்படி எழுதியிருக்கேன். இன்ட்டு x+1 டிவைட் பை x³ + 1. ஓகே, இப்போது a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. நம்ம என்ன எழுதலாம், a + b இன்ட்டு a - b x+1 divided by x³ + 1. ஓகேவா? அப்போ இங்கேயும் x³ + 1 இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? பேலன்ஸ் என்ன இருக்குது, x³ - 1 இன்ட்டு x+1. அப்போது இதுதான் என்ன, g(x). இப்படி தான் போடணும். சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம நம்பர்ஸில் பார்த்துருக்கோம், பல்லுறுப்புக்கோவைகள் எப்படி போடலாம் அப்படின்னு இப்போ பார்த்தாச்சு. இதை வச்சு ஃபார்முலா தெரிஞ்சதுனால் இதை அப்ளை பண்ணி போடுறது ரொம்ப ஈஸி. தேங்க்யூ.